வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஆட்லின் ஏமா எழுதின சைனீஸ் சிண்ட்ரெல்லா இந்த மெமரோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஆட்லின் அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியை ஃபாலிங் லீவ்ஸ்ன்ற பேரில் எழுதியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்களோட குழந்தை பருவத்தை மட்டும் அதாவது அவங்களோட 14 வயசு வரைக்கும் இருக்கிறத மாத்திரம் எடுத்து குழந்தைங்களுக்காக படிக்கிற மாதிரி சைனீஸ் சிண்ட்ரெல்லான்ற பேரில் அவங்க மெமோரை வெளியிட்டிருந்தாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் தான். இதில் அவங்க எழுதுகிறாங்க, அவங்க சைனாவில் இருக்கிற டைஜினில் ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு 5வது குழந்தை. ஆனால் பிரசவத்தில், அதாவது இவங்க பிறக்கும் போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதனால் அந்த குடும்பமே இவங்களை துரதிர்ஷ்டமான ஒரு குழந்தை, இவங்களால தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இவங்களால் குடும்பத்துக்கு கெட்டது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே அதுக்கப்புறம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து அவங்க அப்பா இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள இவங்க நியாங்குன்னு சொல்கிறாங்க. அந்த நியாங் ஒரு ஹாஃப் சைனீஸ் ஹாஃப் ஃப்ரெஞ்ச், அதாவது பேரண்ட்டில் ஒருத்தங்க சைனீஸ், ஒருத்தவங்க ஃப்ரெஞ்சு. நியாங்குக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு முதல் ஒய்ஃபுக்கு பிறந்த 5 குழந்தைங்களுமே பிடிக்கல. நியாங்குக்கு 2 குழந்தைங்க பிறக்குது. அதில் முதல் பையனை 4th பிரதர்னாவும், 2வது குழந்தைய லிட்டில் சிஸ்டரும் தான் இவங்க கூப்பிட்றாங்க. நியாங்குக்கு அவங்க குழந்தைங்கள மட்டும்தான் பிடிக்கும். இப்போ ஆட்லினுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் அவங்கள பிடிக்கல. ஏன்னா அம்மா நீ பிறக்கும் போது தான் இறந்துட்ட, நீ ஒரு பேட் லக் ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி ஒதுக்கிடுறாங்க. இங்கே நியாங்குக்கும் அவங்கள பிடிக்கல, அவங்க அப்பாவும் என்னவோ தெரில அவங்கள ரொம்ப ஒதுக்கிடுறாரு. அதனால் இவங்க அன்புக்காக ரொம்ப ஏங்குறாங்க. அவங்களுக்கு அன்பு கிடைக்கிறதெல்லாம் அவங்களோட ஆண்ட் பாபா கிட்டேருந்தும், தாத்தா ஏஏ கிட்டேருந்தும், பாட்டி நை கிட்டேருந்தான். இவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக ஒன்றா தான் வாழுறாங்க. இப்போ அவங்க கிண்டர் கார்டன் ஸ்கூலில் சேர்றாங்க. சேர்ந்த முதல் வாரத்திலே அந்த ஸ்கூல் எப்படின்னா, வாரம் டாப்பர் யாருன்னு சொல்லுவாங்க. முதல் வாரமே இவங்க தான் டாப்பர் அப்படின்னு வராங்க. இதை அவங்க வீட்டில் சொன்ன உடனே அவங்க அப்பா அவரை ரொம்ப பெருமையாக பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம படிப்பு மூலமாக தான் நம்மளுடைய அப்பாவுடைய அன்பை பெற முடியும்னு. அதனால் படிப்பில் ரொம்ப முனைஞ்சி ஏற்படுறாங்க. அவங்களும் ரொம்ப புத்திசாலித்தனமான குழந்தையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு படிக்கிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நேரத்தில் தான் சைனாவை ஜப்பான் கைப்பற்றிடுது. டியாஜின்னும் ஜப்பான் கீழே வந்துடுது. இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஜப்பான் ஆண்டுன்றிருக்க அந்த ஜாப்பனீஸ் அவங்க அப்பா கிட்ட உங்கள் பிஸ்னஸில் எங்களையும் நீங்கள் பார்ட்னராக ஏற்றுக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல. ஒரு நாள் அவர் திடீர்னு ஷாங்காய்க்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நியாங்கும் அவங்களுடைய பையனும் அவங்களுடைய 4வது பிரதரும் கூடவே போயிடுறாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்கக்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ மிச்சம் இருக்கிற பசங்களும் நியாங்கோட சின்ன லிட்டில் சிஸ்டரும் இப்போ தாத்தா பாட்டியோடு தான் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இல்லாமல் தான் சின்ன பொண்ணு அங்கே இருக்குது. நியாயனாயே அவங்க பாட்டி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் இறந்துடுறாங்க. 6 வாரம் கழித்து அவங்க அப்பா அங்கே வராரு. அதுவும் ரகசியமாக தான் வராரு. ஏன்னா இன்னும் அவர்கிட்ட ஜாப்பனீஸை பற்றி ஒரு பயம் இருக்குது. டியாஜனுக்கு அவர் குழந்தைங்கள அவரோட அழைச்சின்னு போயிடுறாரு. ஆனால் 3rd பிரதரும் லிட்டில் சிஸ்டரும் இன்னும் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட தான் டியாஜின்லேயே இருக்காங்க. ஆண்ட் பாபாவும் அவங்கள பார்த்துக்குறாங்க. இப்போது இந்த பசங்க ஷாங்காய்க்கு அவங்க அப்பா வீடை பார்த்தோன்னே பிரமிச்சு போயிடுறாங்க. ஏன்னா நியாங் அவ்வளோ லக்ஸூரியஸாக அந்த இடத்த வச்சுருக்காங்க. ஆடம்பரமாக இருக்குது அந்த வீடெல்லாம். ஆனால் நியாங் உடனே சொல்லிடுறாங்க, இந்த பாருங்கள், இதுதான் நியூ ரூல்ஸு. அதாவது முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைங்கள்லாம் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கணும். அது சாதாரணமாக தான் இருக்குது. ஃபாதர் நியாங்கு, அப்புறம் நியாங்கோடைய பையன், அவங்க மட்டும்தான் 2nd ஃப்ளோரில் இருக்கணும். அங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது. அந்த ஸ்டெப் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அதாவது முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைங்க, அவங்க இந்த வீட்டு வழியாக கூட போகக்கூடாது. அவங்க இந்த வேலைக்காரங்களாம் போகிறாங்களே பின்பக்கம், அந்த வழியாக தான் அவங்க போகணும். அது மாத்திரம் இல்லாமல் இவங்களும் யார் ஃப்ரெண்டு வீட்டு போகக்கூடாது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வரக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா வேலைக்காரங்களுக்கு சமமாக தான் இவங்கள வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியுது. அதாவது ஒரு 2nd கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி. அப்போது நம்ம நிலைமை என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஆட்லினை புது ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஆனால் திருப்பி அவங்கள கொண்டு வரணுன்றதை எல்லாருமே மறந்துடுறாங்க.
நல்ல வேலையாக அவங்க வீட்டு சமையல்காரர் அங்கே வரும்போது அவருக்கு பாவம் பார்த்து அவங்கள சைக்கிளில் இங்கே கொண்டு வந்துடுறாரு. அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சிட்டோன்னே அவங்க வந்து அப்போ அவங்களுக்கு 6 வயசு தான். ஸ்கூலில் காத்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்கள எடுத்துன்னு போகிறதுக்கு யாருமே அழைச்சின்னு வரல வீட்டுக்கு. ரொம்ப நேரம் காத்து இருந்துட்டு அப்புறம் இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு. 6 வயசான ஆட்லின்னு தனியாகவே ஷாங்காய் தெருவில் நடந்து கடைசியில் வந்து ஒரு ஃபோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்றா. அதுக்கப்புறம்தான் அவங்க அப்பா வந்து அவளை வீட்டுக்கு அழைச்சின்னு வராரு. அப்போ தான் ஆட்லினுக்கு புரியுது, ஆண்ட்டு பாபாவை தவிர வேறு யாருமே அவளை வீட்டில் இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்கல, யாருக்குமே தெரியல அவள் வீட்டுக்கு வரலன்றதேன்றது அவளுக்கு புரியுது. அதுக்கப்புறம் வந்து அதாவது அவங்க தாத்தா, ஆண்ட் பாபா, அந்த 3வது பிரதர், அதுக்கப்புறம் லிட்டில் சிஸ்டர் அவங்க சீக்கிரமாகவே அங்கே வந்துடுறாங்க. இப்போ வந்து லிட்டில் சிஸ்டர் வந்து இன்னும் தவழ்ந்து போகிற ஒரு சின்ன குழந்தை தான். அவங்க அம்மாவோட ரொம்ப காலம் இல்லாதனால அவங்களுக்கு அவங்க அம்மா யாருன்றதோ இல்லை அந்த அன்பு அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் நியா கிட்டே போகிறதே அவங்களுக்கு பிடிக்கல. தவிர்த்துட்டு அவங்க ஆண்ட் பாபா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் தான் வராங்க. இதனால் நியாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த குழந்தைய போட்டு அப்படி அடிக்கிறாங்க. அவங்க மேலே இருக்கிற பயத்தில் யாருமே வந்து அவங்கள தடுக்கவே இல்லை. ஆனால் அவங்க அடிக்கிறது, அதுவும் சின்ன குழந்தை அடிக்கிறது பார்க்குறது ஆட்லினுக்கு தாங்க முடியாமல் அவங்க வந்து நியாங்கிட்ட, அவள் சின்ன குழந்தை தானே, அவளுக்கு என்ன தெரியும், எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிடுறா. எல்லார் எதிர்க்கும் இந்த மாதிரி அவள் பேசினது வந்து நியாங்குக்கு பிடிக்கல. அதனால் ஆட்லின் மேலே அவங்களுக்கு அப்போவே வெறுப்பு வந்துடுது. இப்போது என்ன ஆகிடுதுன்னா, நியாங்கும் சரி அவளோட அப்பாவும் சரி எப்படியெல்லாம் இந்த பசங்களை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க நல்ல வசதியான குடும்பம் தான். ஆனால் இந்த பசங்களுக்கு மட்டும், அதாவது முதல் மனைவிக்கு பிறந்த 5 பேருக்கு மட்டும் பேசிக்காக தேவையானது கூட கிடையாது. அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கு கூட காசு தர மாட்டேன்றாங்க. இவங்களே தான் நடந்து அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி அவங்களே தான் வரணும். ஏன்னா அவங்களோட எண்ணம் என்னென்னா, நீங்களாம் நியாங்கிட்ட வந்து அடிபணிஞ்சு அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இருக்கிற மாதிரி இருந்து நியாங்கோட அன்பு உங்கள் பக்கம் திரும்பினா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி நிலைமையை வீட்டில் உருவாக்கிடுறாங்க. இதனால் வந்து இந்த குழந்தைங்க 5 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. மோசமாக என்ன ஆகுதுன்னா, சைனீஸ் நியூ இயர் போது இவங்களுக்கு எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப பழைய துணிங்க மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்றாங்க போட்டுக்கிறதுக்கு. ஆனால் நியாங்கோடைய குழந்தைங்களுக்கு மட்டும் ரொம்ப நல்ல விலை உயர்ந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுக்குறாங்க. இதுலேயே ஓப்பனாகவே தெரிஞ்சிடுது எப்படி அவங்க வீட்டில் அவங்க நடத்தப்படுறாங்கன்றது. அதனால் நியாங்கோடைய ஃபஸ்ட்டு சிஸ்டர் அவங்க தான் லீடர் மாதிரி. அவங்க வந்து நம்ம இதை எதிர்த்து சொல்லியே ஆகணும், ஏன்னா நம்ம குரல் கொடுக்கலன்னா நம்ம நிலைமை இன்னும் மோசமாகிடும் அப்படின்றது முடிவுக்கு வராங்க. ஆனால் நியாங் இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய பெரிய சிஸ்டரை மட்டும் அவங்க வந்து வசீகரிச்சிடுறாங்க. இப்போ பெரிய சிஸ்டர் தான் இந்த மற்ற 4 பேருக்குமே ஒரு லீடர் மாதிரி. இப்போ அவங்கள மாத்திரம் நீ 2nd ஃப்ளோரில் வந்து எங்களோட நீ இருந்துக்கோ, எல்லா வசதியும் நீ அனுபவிச்சுக்கோன்னு சொன்ன உடனே இந்த பிக் சிஸ்டர் என்ன பண்ணிடுறாங்க, நியாங்கோட பசங்களுக்கு கிடைக்கிற எல்லா வசதியும் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்க கூட பிறந்தவங்களுக்கு அவங்களே வந்து கொஞ்சம் விரோதமாக நடந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே நியாங்கோட அப்படியே இணைஞ்சு அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இது மற்றவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக அமைஞ்சிடுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆட்லின் வந்து படிப்பில் சிறந்து விளங்குறாங்க. அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அமைகிறாங்க. அதில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் பார்த்திங்கன்னா சூன்மே வந்து அவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா புக்ஸ் எல்லாம் கூட வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் ஆட்லினுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க ஆட்லினை, நான் வண்டியில் போகும்போது என் கூட வா சேர்ந்தே போயிடலான் போது ஆட்லின் மறுத்துடுறாங்க. அதனால் சூமேன் என்ன பண்ணுறாங்க, ஆட்லினோட அவங்களும் சேர்ந்தே நடக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக அவங்க இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து World War II வந்து இவங்க வந்து ஜப்பானை தோக்கடிச்சிடுறாங்க. அதனால் அதாவது சைனா வந்து ஜப்பானை தோக்கடிச்சிடுது. அதனால் ஃபாதர், நியாங், பிக் சிஸ்டர், 4th பிரதர், லிட்டில் சிஸ்டர் எல்லாமே வந்து ஷாங்காயை விட்டு வராங்க. வந்துட்டு இப்போ டியான்ஜின் வந்து விடுதலை ஆகிடுச்சுல அந்த இடத்துல வராங்க. இப்போ வந்து அவங்கெல்லாம் போயிட்ட அப்புறம் ஷாங்காய் இந்த இடமே வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனாலும் ஆட்லின்னு அவங்களோட மற்ற பிரதர்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒன்று வெறுப்பேற்றி இல்லை வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஆட்லின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க தாத்தாவான கிட்டேயும் 3rd பிரதர்கிட்டையும் தான் க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப மாதம் கழித்து அவங்க அப்பாவும் நியாங்கும் மற்ற பசங்களும் திரும்பி இங்கே வந்துடுறாங்க. வரும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு கிஃப்டாக வந்து ஒரு குட்டி வாத்து குட்டி இருக்கல டக்லிங், அதை வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆட்லின் அவளுக்கு கொடுத்த வார்த்தை வந்து ப்ரெஷியஸ் லிட்டில் ட்ரெஷர், அதாவது PLTன்னு பேர் வச்சு
அது மேலே அவள் அன்பு அப்படியே கொட்டி பொழிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நமக்குன்னு ஒரு gift கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு நாள் அவங்க ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வளர்க்குறாரு. அது வந்து எப்படி வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ஒரு விளையாட்டுக்காக குழந்தைங்களுடைய டக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஜெர்மன் ஷெப்பர்டை அதுங்க மேலே ஏவி விட்டுறாரு. அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு ஆட்லின் கண் எதிர்க்கே அவள் ஆசையாக வளர்த்த அந்த பிஎல்டின்ற அந்த வாத்தை வந்து கொன்னுடுது. இதனால் அவள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. ஆனால் அவளால் எதுவுமே செய்ய முடியல. இப்படியே 2 வருஷம் போகுது. அப்போ தான் நியாங்கோடைய பிக் சிஸ்டருக்கு ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அந்த டாக்டர் அவங்கள விட 2 மடங்கு வயசு அதிகமான இருக்கார். இதை கேட்கும் போதும் பார்க்கும் போதுமே ஆட்லினுக்கு வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இவங்க நிலமையெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ வயசானவருக்கு பெரிய அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த கல்யாணம் முடிஞ்சிட்டப்புறம் சுன்மே வந்து அவளுடைய பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண போகிறா. இப்போ சுன்மே எவ்வளோ நல்ல தோழின்றது நமக்கே நல்லா எந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவள் சொல்கிறா, நீ ஆட்லின் கிட்ட நீ என் பார்ட்டியை அட்டன் பண்ணியே ஆகணும்னு. ஆட்லினுக்கு அவளோட வீட்டு நிலைமை நல்லா தெரியும். ஆனால் யார்கிட்டையும் அதை அவள் சொன்னதே இல்லை. அதனால் அவள் சொல்லிடுறா இல்லைன்னு. ஆனால் வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா, நீ இல்லாமல் என் பர்த்டே எப்படி நான் செலிப்ரேட் பண்ணுறது, இத்தனை வருஷம் நீ வந்ததே இல்லை, இந்த வருஷமாவது வா அப்படின்னும் போது அவள் என்ன பண்ணுறா, சரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இவன் மத்தியானம் அவள் வீட்டுக்கு சாப்பிட வந்தாகணும். அதனால் அந்த பர்த்டே பார்ட்டியிலேருந்து செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் வீட்டிலேருந்து அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுதுன்னா, இவன் இன்னும் சாப்பிட வரலையேன்னு நினச்சிட்டு சும்மே வந்து ஃபோன் அடித்து என்ன இன்னும் வரலை அப்படின்னும் போது அவள் உண்மையெல்லாம் சொல்லிடுறா. நியாங்குக்கு உண்மை தெரிய வந்துடுது. அவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. நல்லா ஆட்லினை போட்டு அடிச்சிடுறா. அடிச்சுட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆண்ட் பாபா வந்து ஆட்லினுக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி யாருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டுருக்காங்கன்னு. அந்த பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து வச்சு தான் சூமிக்கு கிஃப்ட் வாங்கணும்னு ஆட்லின் வச்சுருந்துருக்கான். இது எல்லாத்தையும் அவங்க வந்து நியாங் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாருன்னா, நாயை அடிக்கிற சவுக்கை வச்சு ஆட்லினை நல்லா அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆண்ட் பாபா தான் வந்து ஆட்லினை கெடுக்கிறது, அவங்க தான் இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க, 2 பேரையும் நம்ம ஒன்றா வைக்கக்கூடாது, வச்சா ஆட்லின் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்க ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் நடக்குது. அதுவும் டெமோக்ராட்டிக்காக எல்லோரும் ஓட்டு போட்டு அவங்களோட கிளாஸ் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும். சூமின் ஆட்லினோட பேரை வந்து சொல்லிடுறான். பிரசிடெண்ட் போஸ்ட்டுக்கு ஆட்லின் நிற்கட்டும்னு. கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆட்லினை ரொம்ப பிடிக்கும். நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. டீச்சர்ஸ்க்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் ஈஸியாக வந்து கேட்டுடுறான். ஆட்லினுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏன்னா வந்து அவள் நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனால் எல்லாராலும் விரும்பப்படுற பொண்ணாகவும் இப்போ இருக்கா. அதனால் வந்து கிட்டத்தட்ட அவள் வீட்டில் படுற கஷ்டம்லாம் கூட அவளுக்கு மறந்து போயிடுது. ஆனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா, ஆட்லின் வீட்டுக்கு வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆட்லினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அவள் பின்னாடியிலேயே வராங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து ஆட்லினோட வீட்டு சூழ்நிலை தெரியாது. ஆனால் ஆட்லின் வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே பின்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே நியாங்குக்கு அவ்வளோ கோவம் வந்து அவங்க எதிர்க்கையே வந்து அவளை நல்லா திட்டி பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடி எப்படின்னா ரத்தமே வர அளவுக்கு அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு ஆட்லின் கிட்ட சொல்லிடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்டெல்லாம் அவங்க வந்து தூக்கி குப்பை தொட்டியில் போடணும்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை பார்த்துடுறாங்க. ஆட்லினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஆட்லின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கையிலெல்லாம் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஃபாதரும் நியாங்கும் வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இவளை வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் தான் போடணும், இனிமேலுக்கு அவளை வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஃபாதரும் நியாங்கும் வந்து ஆட்லினை டியாஜினுக்கு அழைச்சின்னு வராங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் அங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் நிறைய பேர் அந்த ஊரை விட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆர்மி வந்து அங்கே வந்துட்டு அவங்களோட போர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஆட்லினை கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூலில், அதாவது அங்கே தான் அவள் கிண்டர் கார்டன் படித்தா, அங்கேயே வந்து அவளை சேர்த்து விட்டுட்டு இவங்க ஷாங்கைக்கு பறந்து போயிடுறாங்க. அவளை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, எல்லாருமே அந்த ஊரை விட்டு போகிறதுனால ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரெல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற ஒரே பொண்ணு ஆட்லின் ஆயிடுறா. அவளோட கொஞ்சம் நன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவள் அங்கேயே வந்து கிறிஸ்மஸும் நியூ இயரையும்
சில வருஷங்கள் கொண்டாடிக்கினே இருக்கா. எது வரைக்கும்னா நியாங்கோட சகோதரியான ஆண்ட் ரீனியும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுடைய குழந்தைகளான கிளாடினும் விக்டரும் வர வரைக்கும் அவங்க வந்து ஆட்லின் அவங்களோட அடைச்சிக்கிட்டு ஹாங்காங்க்கு பறந்து போகிறாங்க. அதுவும் வந்து ஷிப்பு வழியாக தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஆட்லினோட அப்பாவும் அம்மாவும் ஷாங்காயை வந்து கம்யூனிஸ்ட் கைப்பற்றிட்டதுனால போயிருக்காங்க. அதனால் இவங்கள வந்து ஹாங்காங் போயிட்டுருக்காங்க. ஆட்லினுக்கு வந்து ஆண்ட் ரீனி வந்து நியாங்கோடைய சகோதரி தானே, அதனால் இவங்களும் அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்ட் ரீனி வந்து ஆட்லினை அவங்க குழந்த மாதிரியே பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அன்பாக இருக்காங்க. அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆட்லினுக்கு இதனாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அது மாத்திரம் இல்லாமல் கிளாடினும் விக்டரும் வந்து அவகிட்ட ரொம்ப அன்பாக சகோதரர்களாக இருக்கிறதுனால முதல் முறையாக அவங்க வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது. கப்பல் வந்து ஹாங்காங்க்கு வருது. வந்த உடனே ஆட்லின் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க அப்பாவும் நியாங்கும் வந்து அவள் இருக்கிறத வந்து கவனிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்க தாத்தா ஏஐக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவளை பார்த்த உடனே. ஆட்லினுக்கு அவங்க தாத்தாவை பார்க்கும்போதே தெரியுது, இன்னும் ரொம்ப வயதானவர் மாதிரி தெரிகிறாரு. முன்ன இருந்ததை விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும் தெரியுது. இப்போ ஆண்ட் ரீனி வந்து அவங்க குடும்பத்தோடு ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. ஆனால் அவங்க போன உடனே ஆட்லின் எடுத்துன்னு போய் ஹாங்காங்கில் இருக்க ஒரு போர்டிங் ஸ்கூலில் அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்த்து விட்டுறாங்க. ஆட்லின் எப்போதுமே நல்லா படிக்கிற பொண்ணுன்றதுனால இங்கேயும் நிறையா படிக்கிறாங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் யார்கிட்டையுமே அவங்களோட குடும்பத்தை பற்றி அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாதனால யார்கிட்டையும் சொல்கிறதே இல்லை. அவங்க வந்து பார்க்குறாங்க, அவங்க அப்பாவும் நியாங்க கூட அவங்களுக்கு எல்லாமே பழைய துணியாக தான் அனுப்புவாங்க. எதுவுமே அவங்களுக்கு வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி குழந்தையே இல்லை, உடைகளே இருக்காது. மற்ற குழந்தைங்களாம் வந்து நல்லா உடை அணிஞ்சு வரும்போது இவங்க மட்டும் ஒரு மாதிரியாக பழைய துணியாக அவங்களுக்கு பொருந்தாத துணியாக தான் போட்டுன்னு வருவாங்க. ஆனால் படிப்பில் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருந்தாங்க. அதனால் வந்து எவ்வளோ தான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அவங்களுக்கு சில சமயத்தில் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து அவங்களுடைய 2 சகோதரர்களை அவங்க அப்பா வந்து இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்புகிறாரு. இவளும் போய் அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிரா, என்னையும் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்புங்க, நான் மேலே படிக்கணும், நான் மருத்துவம் படிக்கணும் அப்படின்றா. ஆனால் அவங்க அப்பாவும் நியாங்கோ அதை காதிலே வாங்கிக்கல. இப்போ வந்து அந்த டேர்ம் முடியும் போது ஆட்லினுக்கு நிமோனியா வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற நிலைமைக்கு அவங்க மோசமாகிடுறாங்க. அவங்க வந்து பல வாரங்கள் அங்கே தங்க வேண்டியிருந்தது. ஹாஸ்பிட்டலில் சரியாயிட்ட அப்புறம் கூட அந்த போர்டிங் ஸ்கூலில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே வா அப்படின்னும் போது இவங்க வீட்டுக்கு வர வேண்டியிருக்காங்க. அங்கே தான் வீட்டில் வந்து அவங்களுடைய 3rd பிரதர்கிட்டையும் அவங்க தாத்தா ஏஏக்கிட்டையும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்லின் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, எனக்கு சந்தோஷமாகவே இல்லை, எனக்கு வந்து எதிர்காலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அவங்க தாத்தா வந்து அவங்கள திட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்குது, நீ என்ன ஆகணும், நீ என்ன அடையணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிலாம் சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியுது. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய சுய பரிதாபத்திலே வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம வந்து தோல்வியை அப்படியே ஏற்றுட்டுருக்கோம், இதனால் நம்ம மட்டும் இல்லை நம்ம தாத்தாவாக தான் பாதிக்கப்படுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இல்லை கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வருவேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சத்தியம் பண்ணுறாங்க. இப்போ தான் ஃபாதரும் நியாங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுல்ல, அதனால் நீ திரும்பி போர்டிங் ஸ்கூலுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அடுத்த டேர்ம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால் பள்ளி வகுப்பறையெல்லாம் எதுவுமே நடக்காதனால என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பார்க்கும்போது அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ளே ரைட்டிங் கான்டெஸ்ட்டு அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் அங்கே வருது. சரி ஒரு வாரம் இருக்குது, இவங்க நல்லா எழுதுவாங்க சின்ன வயசுலேருந்தே, அது இவங்களுக்கு நல்லா தெரியும். சரி நம்மளை வந்து ஒரு ப்ளே வந்து எழுதி அனுப்பலான்னு சொல்லிட்டு இவங்களுடைய மாதிரியே ஒரு ஹீரோயின் தான் என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அத்தனை வழியும் வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து ஒரு கேரக்டர் உருவாக்கி ஒரு நாடகம் மாதிரி எழுதி அந்த நாடகத்தை அவங்க தாத்தா ஏஏக்கு டெடிகேட் பண்ணிட்டு அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் வகுப்பறையெல்லாம் ஆரம்பிச்சிடுது, அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 6 மாதத்துக்கு அவங்களுக்கு எதுவுமே அதை பற்றி தெரியல. இதில் வந்து நடுவில் என்ன ஆகிடுதுன்னா அவங்க தாத்தா இறந்துடுறாரு. ஆட்லின் வந்து அவருடைய இதுக்கு போகிறாங்க, ஈமக்கடனுக்கு.
அந்த குடும்பத்திலேயே வந்து அவங்க தாத்தாவோட இறப்புக்கு அழுகிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் நியாங் அவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இனிமேலுக்கு உங்கள் அப்பா வந்து உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் அவரால் கட்ட முடியாது, உன் படிப்பை வேணும்னா நீயே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆட்லினுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்படியே ஒரு அடுத்தவங்க மேலே வந்துடுது. என்ன தான் நம்ம செய்கிறது, நம்ம எதிர்காலம் என்ன ஆகும்? ஏன்னா அவங்க தாத்தா அவங்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாரு. அதனால் நம்ம தோல்வியை மட்டும் அடையக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் வந்து உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் போகிறாங்க. இவங்களும் பயந்துனே போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் அவங்க அப்பா இந்த மாதிரி கூப்பிட்டதும் இல்லை. ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசும்போது தான் அவர் சொல்கிறாரு, ஒரு பேப்பரை காட்டுறாரு. பார்த்தா இவங்க எழுதி அமிச்சாங்கல்ல அந்த ப்ளே, அதுக்கு தான் பெஸ்ட்டு இது கிடச்சிருக்கு. அந்த காம்படிஷனில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு, அவங்க இருக்கிற ஹாங்காங்க்கு எல்லாத்துக்குமே அவங்க பெருமை சேர்த்தி கொடுத்துருக்காங்க. அந்த பெருமை வந்து அவர் ரொம்ப பெரிய அளவில் வந்து எல்லார்கிட்டேருந்தும் பாராட்டு பெறுற மாதிரி வச்சுருக்கு. அதனால் அவங்க அப்பா சரி, இங்கிலாண்டுக்கு நீ வந்து போய் படி, உன்னோட 3rd பிரதரும் உன்னோட அனுப்புகிறேன், நீங்கள் போய் அங்கே போய் மெடிசன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிடுறாரு. ஆட்லினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கடைசி சாப்டரில் வந்து அவங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க ஆண்ட் பாபாவுக்கு. இந்த மாதிரி அவங்க சிங்கப்பூர்லேருந்து இங்கிலாந்துக்கு போகிற வழியில் அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணியிருக்கேன், இது ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், இதில் நான் தான் வின் பண்ணியிருக்கேன், அப்பாவும் வந்து இப்போ இங்கிலாண்டுக்கு நான் மெடிசன் படிக்கிறதுக்காக அமைச்சிருக்காருன்றதுக்கு ஆண்ட் பாபா வந்து அவங்க திருப்பி இவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரில் அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு குழந்தை பருவத்தை தான் அனுபவிச்சிருக்க, உன் கதை எப்படி இருக்குதுன்னு தெரியும்னா ஏ ஜியான், அது வந்து அவங்கள சைனீஸ் சிண்ட்ரலான்னு சொல்லுவாங்க, அவங்க கதையை அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. உன்னோட குழந்தை பருவம் மாதிரி தான் இந்த பொண்ணுடைய குழந்தை பருவமும். அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து, அதாவது ஏஜான் வந்து ஒரு ராணியே ஆகிடுவா. ஏன்னா வந்து அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா சின்ன வயசில். அதே மாதிரி தான் நீ தான் எங்களுடைய சைனீஸ் சிண்ட்ரலா அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த சைனீஸ் சிண்ட்ரலாவுடைய கதையை தழுவி தான் நம்ம இங்கிலீஷ் ஃபேரிடேலான சிண்ட்ரலா கதையும் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ தான் எங்களோட சைனீஸ் சிண்ட்ரலா அப்படின்னு சொல்கிறதோட இந்த மெமோரியை வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு மெமோரி இது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.